மருத்துவ படிப்புகள் இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பல நாள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய டிமாண்ட்ல இருக்கக்கூடிய உலக அளவுல வந்து வேக்கன்சி வரக்கூடிய ஒரு படிப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை மருத்துவ படிப்புகள். ஆனா இந்த துணை மருத்துவ படிப்புகள் படிக்கிறதுக்கு அரசாங்க கல்லூரிகள்ல இருக்கைகள் இல்லைன்னா சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா இருக்குது. பட் எல்லா வருஷமும் தனியார் கல்லூரிகள் புதுசு புதுசா ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய காலேஜ்ல வந்து சீட்ஸை வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 97% இருக்கைகள் இல்லைன்னா 97% சீட்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு தனியார் கைவசம் இருக்குது. வெறும் 3% சீட்ஸ் மட்டும்தான் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசு மருத்துவ கல்லூரிகள்ல இருக்குது. அரசு மருத்துவ கல்லூரிகள் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நமக்கு அரசு மருத்துவ கல்லூரிகள் இருந்தாலும் துணை மருத்துவ படிப்புகள் அப்படிங்கிறது வெறும் 14 மருத்துவ கல்லூரிகள்ல மட்டும்தான் என்ன செய்யுது அப்படின்னா செயல்படுது. அதுவும் நிறைய கோர்சஸ் வந்து எல்லா காலேஜ்லயும் கிடையாது. ஒரு மருத்துவ கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க 1-2 துணை மருத்துவ படிப்புகள் தான் இருக்குதே தவிர எல்லா கோர்ஸும் எல்லா காலேஜ்லயும் இல்ல. சோ மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் யார்கிட்ட இருக்குது இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியார் கைவசம் இருக்குது. ஆனா இங்க படிக்கணும்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா 3 லட்சம் வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா வசூலிக்கிறாங்க. பட் இதுல வந்து அதிகமா பாதிக்கப்படுறது இல்லைன்னா வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறது பணம் கட்ட முடியாம தவிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழை மாணவர்களும் கிராமப்புறங்கள்ல இருந்து வரக்கூடிய மாணவர்களும் விவசாய குடும்பத்தை சார்ந்த மாணவர்களும். சோ நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவர்கள் வந்து நம்மளோட முதல்வர்களுக்கு அழகான அற்புதமான ஒரு கடிதத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் நம்மளோட எல்லா துணை மருத்துவ படிப்புகள் நிறைய துணை மருத்துவ படிப்புகள் இருக்குது, நம்ம கிட்ட நிறைய மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. இந்த துணை மருத்துவ படிப்புகளை நம்ம ஏன் வந்து எல்லா கல்லூரிகளிலையும் நம்ம வந்து தொடங்கக்கூடாது, அதே நேரத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல ஏன் வந்து நம்ம இருக்கையை வந்து அதிகப்படுத்தக்கூடாது, தனியார் கல்லூரிகளுக்கு நிறைய வந்து நம்ம வாய்ப்புகள் கொடுக்கிறோம். பட் நம்மளோட கவர்மெண்ட் செக்டர்ல புதுசா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா துணை மருத்துவ கல்லூரிகளை வந்து தொடங்கலாம், புதிய புதிய படிப்புகளை வந்து ஆரம்பிக்கலாம், இருக்கிற கோர்ஸுக்கு வந்து சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட முதல்வருக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து உண்மையிலே வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இந்த விஷயம் மட்டும் நடந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மாணவர்கள் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம டிமாண்ட்ல இருக்க கோர்ஸ் இல்லைன்னா வந்து ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய கோர்ஸ் வேலை வாய்ப்பு அதிகமா உள்ள கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிஎஸ்சி நர்சிங்கை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த பிஎஸ்சி நர்சிங் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல வெறும் 6 கல்லூரிகள் மட்டும்தான் இருக்குது. இந்த 6 காலேஜ்ல வெறும் 350 இருக்கைகள் மட்டும்தான் இருக்குது. ஆனா அதே இது தனியார் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏறக்குறைய 400 தனியார் பிஎஸ்சி நர்சிங் கல்லூரிகள் உள்ளன. ஒவ்வொரு காலேஜ்லயும் குறைந்தது 50 சீட்ல இருந்து 100 சீட் வரைக்கும் இருக்குது. ஆனா இந்த சீட்ல நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது அந்த காலேஜ் வந்து நிர்ணயம் பண்றாங்க. சில காலேஜ்ல குறைவாகவும் இருக்குது, சில காலேஜ்ல கூடவும் இருக்குது. உயரக்குறைய 3 லட்சம் வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா வசூலிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட மருந்தாளர் படிப்பு அப்படின்னு சொல்லுவோம் பிஃபார்ம். இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்மளோட அரசு கல்லூரிகள் 2 காலேஜ் மட்டும்தான் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ். இதை விட்டா வேற எந்த காலேஜ்லயுமே இந்த கோர்ஸ்ல மொத்தமே 60 சீட்டு தான் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் செக்டர்ல. பட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காண்டி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்கூடிய பிள்ளைங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. போன வருஷம் மட்டும் 66,000 மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் செக்டர்ல படிக்கிறதுக்கு. பட் காலேஜஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்குது அண்ட் இருக்கைகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதே மாதிரி பிசியோதெரபி அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமே 3 காலேஜ் மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி பிஏ எஸ்எல்பி அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு காலேஜ் தான் இருக்குது. சோ நம்மளோட மருத்துவத்துறையில டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளோட முதல்வர் கிட்ட வந்து இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் செக்டர்ல உள்ள காலேஜஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம், புதுசா கோர்சஸ் வந்து நம்ம உள்ள கொண்டு வரலாம், இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கோர்சஸோட சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பலன் அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. நம்மளோட முதல்வர் வந்து இதை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி சீட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனாங்க அப்படின்னா ஏழை மாணவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா பலன் பெறுவாங்க. சோ சீட்ஸ் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மா தெரியல. பட் வருஷங்கள் போகும்போது கண்டிப்பா இன்னும் நம்மளோட தமிழ்நாடு அரசு கல்லூரிகள்ல வந்து புதுசா கோர்ஸும் இருக்கிற காலேஜஸ்ல வந்து சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. தேங்க்யூ.